உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே. உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. எங்கள் அன்பு பிதாவே, எங்களோடு பேசும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் தியானிப்பதற்காக நம்ம வார்த்தையை தேவனிடத்தில் பெற்றிருக்கிறோம். அது ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். அதை கவனிங்கள், நான் வாசிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு உன்பாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு எந்த கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம் என்று சொன்னால், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சீக்கிரன்றதுக்கு டைம் டியூரேஷன்றது ரொம்ப ஷார்ட், ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டைம் டியூரேஷன். சீக்கிரத்தில் துளிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். அப்போ இது நடக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. சரி, இப்போ இந்த விஷயத்திற்கு ஒரு வசனத்தை நீங்கள் கவனமாய் தியானிக்க வேண்டும். என்னாகும் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, மோசே கூட மட்டும்தான் இருக்கிறாரா ஆண்டவர்? ஆரோனோட மட்டும்தான் இருக்கிறாரா ஆண்டவர்? எங்களோடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? டிபேட், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அதில் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய், அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும். 8ஆம் வசனத்தை வாசிங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்தில் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா. இங்கே கவனிங்க, இதில் இருக்கிறது என்னன்னா, 12 கோத்திரம் இஸ்ரவேல் மக்களுக்கு உண்டு. அதில் ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். அந்த கோத்திரத்தை தேவன் ஊழியத்திற்கு பிரித்தெடுத்தார். எதனால் பிரித்தெடுத்தார்னு சொன்னால், எல்லா கோத்திரமும் மோவாபியரோடு இச்சையில் விழுந்து அழிந்து கொண்டிருந்த பொழுது பினேகாஸ் எழும்பி நின்று நீதி செய்ததுனால லேவி கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்போ எல்லாருக்கும் என்னன்னா, எல்லா கோத்திரம் மாதிரியும் தானே நீங்கள் மட்டும் ஆசாரிய ஊழியம் செய்கிறீங்க, நாங்களாம் செய்யக்கூடாதான்னு ஒரு பெரிய டிபேட் வருது, வாக்குவாதம் வருது. அப்போ மோசேக்கு ஆண்டவர் ஐடியா கொடுக்குறாரு. எல்லாரும் ஒரு முழம் அல்லது நம்ம அளவுக்கு விட கூட இருக்கும் அவங்க அளவு, ஒரு கோல் எவ்வளோ நிலன்னு வச்சிங்களா, ஒரு 3 அடியோ 2 அடியோ அப்படி வச்சுக்கிடுங்க. எல்லாம் ஒரு கோலுக்கு கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் அடுக்கி வச்சிடணும். அந்தந்த கோலில் கோத்திரத்தின் பேர் எழுதணும். யூதா, சிமியோன், லேவி, இசக்கார், நப்தலி, தான், ஆசேர் அப்படின்னு எல்லாம் 12 கோல்லையும் 12 பேரை எழுதி
தேவ சமூகத்தில் வச்சிடணும். நான் ஆசாரிய ஊழியம் செய்யும்படி யாரை தெரிந்து கொள்கிறேனோ அந்த கோத்திரத்தானுடைய கோல் துளிர்க்கும் சொல்லியிருந்தார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நல்லா கவனிக்க. நம்மளை புதிய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்கள் ஆசாரியர்கள் ஆண்டவர் மாற்றிட்டாரு. நம்ம எல்லாரையும் லேவியராகவும் மாற்றி இருக்கிறாரு, ஆசாரியராகவும் மாற்றி இருக்கிறாரு. இப்போ இந்த வாக்குவாதம் வந்த பொழுது மோசே 12 கோல்களையும் இன்னைக்கு ஈவினிங் கொண்டு வைக்கிறார். அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தா என்ன நடக்குதுன்னா, லேவி கோத்திரத்தானுடைய கோல் மட்டும் தழை விட்டிருந்தது, அப்புறம் பூ விட்டிருந்தது, காய் காத்திருந்தது, பழுத்திருந்தது. அல்லேலூயா. ஓவர் நைட்டில் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? சாயங்காலம் வச்சு காலையில் பார்த்தாக்கா என்ன இருக்கு? கோழு தழைச்சிருக்குது, பூத்து இருக்குது, காய் தொங்குது. என்ன என்ன பழம் பழுத்து இருந்துச்சா? வாதுமை பழம். மாதுளமா? வாதுமை பழம். வாதுமைன்னா பார்த்துருக்கீங்களா? வாதுமை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? யாரும் பார்க்கலையா? எல்லாருமே பார்த்துருக்குறீங்க. அது என்னன்னா, பாதாம் பருப்பு இருக்குல்ல, அந்த மரம் தான் வாதுமை, வேற ஒன்றும் இல்லை. பாதாம் பருப்பு இருக்குல்ல, சகப்பு கலரில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குல்ல, அந்த பாதாம் காய்க்கிற கோல் தான் இந்த 12 கோத்திரத்தார் வச்சுருந்தாங்க. காஞ்சி போன கோல். அந்த காஞ்சி போன கோல் இந்த வாதுமை மரம், இந்த வாதுமை கொட்டையை செடியாக மாற்றணும்னா 25 மணி நேரத்துலேருந்து 30 மணி நேரத்துக்கு அந்த விதையை தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஈரமான மண்ணில் மண்பானையில் போட்டு குளிர்ந்த இடத்துல வச்சா அது வேர் ரூட்ஸ்லாம் கீழே விடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? குழி தோண்டி அதுக்கப்புறம் அந்த செடியை நட்டு வச்சோம்னா அதுலேருந்து வளர்ந்து வரும். 3வது வருஷத்தில் தான் அது கனி கொடுக்கும். 25 ஆண்டுகள் கனி கொடுக்கும். இதுதான் வாதுமை மரத்தினுடைய ஸ்பெஷல். பாதாம் மரத்தினுடைய ஸ்பெஷல். எத்தனை பேருக்கு புரியுது? 3 வருஷமாகும் கனி கொடுப்பதற்கு. இங்க தேவன் தெரிந்து கொண்டதின் நிமித்தமாக அது ஓர் இரவிலேயே இத்தனை விஷயம் நடந்தது. 3 வருஷத்தில் நடக்க வேண்டியது ஒரே இரவில் நடக்கிறது. இங்க என்ன படிக்கிறோம்? 58:8 என்ன படிக்கிறோம்? 58:8 என்ன படிக்கிறோம்? வாசிக்கணும், மனப்பாடம் பண்ணியிருக்கணும் நேரம். அப்பொழுது விடியற்கால விழிப்பு போல் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளி கொண்டது. இந்த டியூரேஷன் தான். ஓவர் நைட்ல எல்லாத்தையும் மாற்றக்கூடியவர் ஆண்டவர். ஓவர் நைட்ல எல்லாத்தையும் மாற்றக்கூடியவர் ஆண்டவர். அப்ப பாருங்க, ஒரு காய்ந்து போன கோலை ஓர் இரவுக்குள்ளாக பூத்து காய்த்து கனி கொடுக்கும் மரமாக மாற்றினார். ஆனா வேறு இல்லை, அதுக்கு தண்ணி யாரும் ஊத்தலை, யாரும் அதுக்கு வெளிச்சம் போடலை. ஒரு தேவ மகிமைக்குள் இருந்ததினால அது துளிர்த்தது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க தேவ சித்தப்படி தேவ மகிமைக்குள்ள வந்துட்டீங்கன்னு வைங்களேன், சீக்கிரத்தில் துளிர்க்கும். உங்கள் கடன்கள் சீக்கிரத்தில் அடைக்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகள் சீக்கிரத்தில் முடிவுக்கு வரும். உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் சீக்கிரத்தில் முடிந்துவிடும். எப்படி இருக்குன்னா, மகிமை 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 மகிமைக்குள்ளாக நீ காணப்பட வேண்டும். மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. என் தேச எல்லை எங்கும் பெருமழை
வேண்டுமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஓர் இரவிலே ஒரு கோல் ஸ்டாஃப் கோல் என்ன செய்யுதான்? 8ஆம் வசனம் வாசிங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அதுக்கு கீழே வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அல்லேலூயா. 12 கோல் வெளியே கொண்டு வந்தான். ரீட் இட். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். அவர்கள் தங்கள் காஞ்சி போன கோல்களை வாங்கி கொண்டு போனார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு புரியல. அந்த கலகக்காரருக்கு விரோதமாக அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் தெரிந்து கொண்டு வேறு பிரிக்கிறவன் கோல் துளிர்க்கும். நல்லா கவனிக்க. 2 விஷயம் எப்பயுமே நீங்கள் கவனிக்கணும். ஒன்று ஹியூமன் நேச்சரில் என்னென்னா, ஒரு மரத்தை நட்டு பூமியில் நட்டு தண்ணி ஊற்றினா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அந்தந்த மரத்தினுடைய கனியை நம்ம பார்க்கலாம். இது ஹியூமன் நேச்சர் அல்லது நேச்சுரல். ஆனால் டிவைன் நேச்சருக்கு ஹியூமனுடைய சட்டங்கள் எதுவுமே அப்ளிகபிள் ஆகாது. டிவைன் நேச்சர் தெய்வீக சுவாபத்திற்கு பூமிக்குரிய எந்த சட்டங்களும் அப்ளிகபிள் ஆகாதுன்னா பொருந்தாது. இப்போ ஹியூமன் மைண்ட் என்ன யோசிக்கும்? இந்த செடி வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சயின்ஸ் சொல்லும் இப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும். ஏன்னா அதுக்கு என்னது? சாயில். த பிளான்ட் நீட்ஸ் சாயில், வாட்டர் அண்ட் சன்லைட். அப்போ தான் அது வளரும். ஆனால் தேவனுக்கு இயற்கையின் சட்டம் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு அவருடைய சட்டம் சப்போர்ட் பண்ணும். உங்க வாழ்க்கையில் நீங்க தேவனை ஏன் சார்ந்து கொள்ளணும்னா, ஹியூமன் நேச்சரால, இந்த வேர்ல்டு நேச்சரினால முடியாததை தேவன் தன்னுடைய மகிமையினால செய்ய விரும்புகிறார். ஆகவேதான் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனை சார்ந்து கொள்ள தேவன் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். எதிர்த்து நின்ற கலகக்காரர்கள் எல்லாம் காஞ்சி போன கோலை வாங்கிட்டு போனாங்க. ஆனால் ஒருத்தனுடைய கோல் மட்டும் தளிர்த்திருந்தது, கனி கொடுத்திருந்தது. நன்றாய் கவனிங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் ஒன்றை நினைத்தால், தேவன் ஒன்றை செய்ய நினைத்தால் அதை தடை செய்ய இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. தேவன் அதை செய்து முடிப்பார். அதுக்கப்புறம் நீங்க 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் எங்க கொண்டு போய்? சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. சாட்சியின் பெட்டினா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக கொண்டு போய். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்க குடும்பம், உங்க கோத்திரம், உங்க பிள்ளைக, உங்க மனைவி எங்க இருக்கணும்னா சாட்சியின் பெட்டிக்கு முன்னாடி இருக்கணும். துளிர்த்து இருக்கணும், கனி தந்திருக்கணும், எல்லாருக்கும் அடையாளமா இருக்கணும். சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பம் அப்படி இருக்கணும். அப்ப எங்க போகணும்? மகிமைக்குள்ள இருக்கணும்.
அதான் நான் சொல்றேனே, இயற்கையின் சட்டங்கள் தெய்வீக சட்டங்களுக்கு பொருந்தாது. இயற்கையின் சட்டங்கள் ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்கு பொருந்தும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவனுடைய சட்ட திட்டங்கள் தான் பொருந்தும். அவர் எதை வேணா செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் செங்கடலை ரெண்டா பிளப்பார், யோர்தான ரெண்டா பிளப்பார், எரிகோ கோட்டையை இடிந்து விழ பண்ணுவார். இதெல்லாம் செய்ததுன்னு உங்க வாழ்க்கையில் இருக்க தடையை நீக்க மாட்டாரா? அல்லேலூயா. சீக்கிரமாய் துளித்ததுக்கு அடையாளம் என்ன? ஓவர் நைட்டு போதும் ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு. அல்லேலூயா. அதே போல் நீங்கள் எங்கெல்லாம் அற்புதம் நினச்ச பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த அற்புதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் தான் நடந்துச்சு. எரிகோ கோட்டை இப்படின்றதுக்குள்ளே இடிஞ்சு விழுந்துச்சு. 7 நாள் தான் சுற்றி வந்தாங்க, 7 நாள் சுற்றி வந்தாங்க, அந்த டைம் இல்லை. ஆனால் இடிஞ்சு விழுந்த டைம் அவ்வளோதான். செங்கடல் பிறந்தது அவ்வளோதான், யோர்தான் பிளந்தது அவ்வளோதான். செகண்ட் தான். அற்புதம் செய்கிற அந்த செகண்ட் வருவதற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவனுடைய அங்கீகாரம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டத்தின் படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள உங்கள் கோல்களை, காய்ந்து போன கோல்களை வையுங்கள். ஐயா, என் வாழ்க்கை காஞ்சி போயிடுச்சு, இனிமேல் துளிர்க்குமா, நடக்குமா, வருமா, வராதா, அப்படிலாம் போராடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வையுங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா துளிர்க்கும், தழைக்கும், கனி கொடுக்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாதாம் மரத்துக்கு அல்மராட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இந்த ஆயிலெலாம் எடுப்பாங்க. ரொம்ப சத்தான ஒரு மரம். உங்கள் வாழ்க்கை பிரயோஜனமான வாழ்க்கையாக பலருக்கு மாற வேண்டும். அல்லேலூயா. சரி, இதுக்கு இன்னொரு வசனத்தை கவனிங்க. ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் ஓவர் நைட்டில், ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் நடக்கணும்னா 3 விஷயம் நமக்குள்ளே இருக்கணும். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியாருடைய யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவரின் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜா இருக்கப்படினால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க உங்க கோல் துளிர்க்கணும்னா நீங்க அழைக்கப்பட்டு இருக்கணும். எத்தனை பேர் அழைக்கப்பட்டிருக்கீங்க? அல்லேலூயா. அவ்வளவுதானா? எத்தனை பேர் அழைக்கப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் உண்மையா இருக்கீங்க? சரி, இப்போ செக் பண்ணிடுவோம். அழைப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். வாசிங்க. இவ்விதமாக முந்தினோர் பிந்தினோர் முந்தினோராயும், பிந்தினோர் முந்தினோராயும், முந்தினோர் பிந்தினோராயும், முந்தினோர் பிந்தினோராய் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நல்லா கவனிங்க. நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்க, அழைக்கப்பட்டு தான் ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனா அழைக்கப்பட்டதனால நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. அழைப்புல நின்னாதான் தெரிந்து கொள்வார் ஆண்டவர். எதுல நிக்கணும்? எதில் நிற்கணும்? மத்தேயு 22:14 வாசிங்க. Matthew chapter 22 verse 14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். கவனிங்க. அழைக்கப்பட்டிருக்கீங்க, அழைப்பில் நின்னாதான் தெரிந்து கொள்வாரு. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க, எப்படியாச்சும் நாம செலெக்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஓடுறவங்க தான் செலக்ட் ஆவாங்க. ஓடுறதுக்கு அழைக்கப்பட்டாங்க. ஆனால் டீமுக்கு செலெக்ஷன் ஆகணும்னா கரெக்டாக ஓடணும், ஃபஸ்ட்டு ஓடணும். அல்லேலூயா. அப்போ அழைப்பில் நிற்கணும், அழைப்பில் நிற்கணும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, எதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? Why we are called by God. எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? வாசிங்க. கொரிந்தியரே,
கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற. எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? பரிசுத்தவான்களாகும்படி. ஆனால் இந்த கண்ணு பரிசுத்தம் இல்லாததை போய் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. மணிக்கணக்கா கொஞ்ச நேரம் பார்த்தா பரவாயில்லையே, அதுக்கு எதுக்குமே அனுமதி கிடையாது பைபிளில். அசுத்தத்தை பார்க்கக்கூடாதுன்னா சிந்திச்சா பார்க்க சொல்லும். அதுமாரி அசுத்தத்தை இந்த காதில் கேட்கக்கூடாது, இருதயத்தில் தோன்றக்கூடாது. அல்லேலூயா. நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கு பேருக்கு முன்னாடி ஆண்டவர் எஸ்டின்னு போட விரும்புகிறாரு, செயின்ட்டுன்னு போட விரும்புகிறாரு. ஆனால் நம்ம செயின்ட்டெல்லாம் செத்த பிறகு தான் போடுறாங்க எல்லாரும். ஆனால் உயிரோடு இருக்கும்பொழுதே கொரிந்தியரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்தா சீக்கிரத்தில் சுக வாழ்வு துதிக்கும். அழைப்பில் நிற்க வேண்டும். சொல்லுங்க, கையை உயர்த்தி, நான் அழைப்பிலே நிற்பேன். 1 கொரிந்தியர் 7:20. 1 Corinthians chapter 7:20. அவன் தான் அழைக்கப்பட்ட நிலையில் நிலைத்திருக்க கடவன். நான் இப்ப பாஸ்டர் அழைக்கப்பட்டிருக்கேன்னா பாஸ்டரா நிக்கணும். ப்ராஃபட்டா அழைக்கப்பட்டா ப்ராஃபட்டா நிக்கணும். டீச்சரா அழைக்கப்பட்டா டீச்சரா நிக்கணும். விசுவாசியா அழைக்கப்பட்டா விசுவாசியா நிக்கணும். என்னவா அழைக்கப்பட்டிருக்கீங்களோ அதுவா நில்லுங்க. உங்களுக்கு மேலேயும் போகாதீங்க, உங்களுக்கு கீழேயும் போகாதீங்க. நிற்க வேண்டிய இடத்துல நில்லுங்க. அல்லேலூயா. இந்த அத்லெட்டிக் எல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெயிச்சவங்கெல்லாம் 1 2 3 நிறுத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஹைட்டாக இருக்கிறது 1 போட்டிருப்பாங்க, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 3 போட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜில் எந்த நம்பரில் யார் நிற்கணும்? வந்தவங்க 1ஆம் நம்பரில் நிற்கணும். செகண்ட் வந்தவங்க, 3ஆவது வந்தவங்க, 10 பேர் கூட ஓடி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்பர் போட்டு நிற்க வைப்பாங்களா? நிற்க வைக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி ஓடுறீங்களோ அப்படித்தான் உங்களுக்கு பரிசு கிடைக்குமே தவிர, நீங்கள் ஒருவேளை இந்த 2ஆவது நிற்கிறவன் 1ஆவது இருக்கன்னு தள்ளி விட்டுட்டு 1ல் ஏறி நின்றுட்டு, ஏங்க இதில் நான் பரிசு வாங்கிக்கிறேங்க, அப்புறம் ஃபோட்டோ எடுத்த பிறகு நான் இறங்கிறேன்னா நிற்க முடியாது. நாட் அலவுடு. நீங்கள் பரிசுத்தவான்களாய் பரிசுத்த வாட்டியை அழைக்கப்பட்டால் தான் அந்த 1ஆம் நம்பரில் போய் நிற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிறேன், பைபிளை 2ஆக பிரிச்சுக்குங்க. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு உரிய வசனத்தை ரட்சிக்கப்பட்டவங்க எடுக்காதீங்க. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு எழுதியிருக்கிற வசனத்தை ரட்சிக்கப்பட்டவங்க எடுக்காதீங்க. இது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன். வருத்தப்பட்டு பாரசுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ரட்சிக்கப்படாதுன்னு சொல்கிறார். மனந்திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது ரட்சிக்கப்படாதுன்னு சொல்கிறாரு. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சொல்கிறத ரட்சிக்கப்படாதவங்க கேட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிக்கப்பட்டவங்களுக்குரிய வசனம் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நீதி செய்கிறோம் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். அந்த வசனத்துக்கு போயிடணும். மறுபடியும் எங்கே போகக்கூடாது? ரட்சிக்கப்படாதவனுக்குரிய வசனத்தை எடுத்துக்கிட்டு கிளைம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு அந்த தவறு நடந்துக்கிட்டே இருக்குது கிறிஸ்தவத்தில். தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது. வசனத்தை புரட்டுறாங்க, வசனத்தை அலிகோரிக்கலாக, அதாவது எப்படி அதை விளக்கணுமோ அப்படி விளக்காம சொந்த கருத்தை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? விளக்குறாங்க. அதுக்கு பேர் அலிகோரிக்கல். இப்படியெல்லாம் நடக்கிறதுனால தான் மக்கள் குழம்பி போய் கிடக்கிறார்கள். போன வாரத்தில் கூட ஒரு வசனம் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கை சரிப்படுத்தி தான் தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். ஏன்னா சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்க உனக்கு என்ன நியாயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவன் என்னெல்லாம் செய்கிறான்னு சொல்லி போட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தவான்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக அந்த நிலையிலே நாம் நிற்க வேண்டும். We must stand still
in our position is God called us to live like a saint of God. தேவனுடைய பரிசுத்தவான்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். டெய்லி போய் நிற்கணும். டெய்லி போய் நின்னா ஆண்டவர் நம்மளை பார்ப்பார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாரா? நீங்கள் போய் நின்று இருந்தீங்கன்னா 5 மணிக்கு போய் நின்னீங்களா? இன்னைக்கு திடீர்னு எனக்கு முழிப்பு வந்துருச்சு 2 மணிக்கு. அதுக்கப்புறம் தூக்கமே வரல. அப்புறம் ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் கொஞ்சம் ஒர்க்கெலாம் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எழுதினேன், படித்தேன். மறுபடியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். மறுபடியும் இங்கே வந்து நிற்கிறேன். தேவனுக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா, யாரெல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க? எம்ஆர்ஐ உள்ளே போய் வந்திருக்கீங்களா? இந்த மிஷின் உள்ளே கொண்டு போகுதா? கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி வெளியே தள்ளுதா? அப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் படம் பிடிச்சிருதா? அதே மாதிரி நீங்கள் ஆண்டருக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா டாப்லேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணுவார். சிந்தனையை ஸ்கேன் பண்ணுவார், எண்ணத்தை ஸ்கேன் பண்ணுவார், நினைவை ஸ்கேன் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கொடுப்பார். அவர் ரிப்போர்ட் கரெக்டாக இருக்கும். அவர் ரிப்போர்ட் எங்கே எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணலான்னா வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் எப்படி இருக்கேன்னு என்னுடைய இம்ப்ரெஷன், என்னுடைய ரிசல்ட்டை நானே பார்த்துக்கலாம். அப்போ தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதன் தன்னை எப்பொழுதுமே சரி பண்ணிக்கொள்ள வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தவான்களாக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்க. நம்ம அழைப்பை காத்துக்கொள்றது இத்தனை விஷயத்தை கை கொள்ளணும். நானும் கை கொள்ளணும், நீங்களும் கை கொள்ளணும். அப்போ அழைப்பு என்னன்னே தெரியாமல் பாவத்தில் விழுந்துட்டா மன்னிச்சிருவார், எவ்வளோ பாவம் பண்ணாலும் மன்னிச்சிருவார்னு சொல்லிட்டு இருந்தா அழைப்பில் நிற்காதவன எப்படி ஆண்டவர் செய்வார்? ஆண்டவர் பைபிளில் நான் படித்த வரைக்கும் எப்பேற்பட்ட பாவியும் மன்னிக்கிறார். ஆனால் பாவிக்கு லாஸ் வருது பாருங்க, அதை அவரால் ஈடுகட்டவே முடியறதில்லை. உதாரணத்துக்கு சிம்சோன் என்ன பண்ணா? பெரிய பாவம் பண்ணிட்டான். ஆண்டவருடைய அழைப்பில் நிற்காம பாவம் பண்ணிட்டான். கடைசி அவன் ஜெபத்தையும் கேட்டு எதிரியை வீழ்த்தினாரு. ஆனால் அவனுக்கு என்ன போயிடுச்சு? 2 கண்ணையும் தோண்டி எடுத்துட்டாங்க. அந்த லாஸை தடுக்க முடியல, ஆண்டவரால் தடுக்க மாட்டார். என்னன்னா அது அவனால் வந்தது. தாவீது பாவத்தை மன்னிச்சாரு. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னார் பாருங்க, நீ ஒளிப்பிடத்தில் இதை செய்தாய், ஆனால் பின்னாடி வர சூரிய வெளிச்சத்தில் செய்வான் பாருங்க, அது எவ்வளோ மோசமான செயல் பார்த்தீங்களா? அதை அவர் தடுக்கல. பாவத்துக்கு மன்னிப்பு வாங்கினாலும் சில சமயங்களில் பாவத்தை தண்டித்து தான் செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறார் ஆண்டவர். பைபிளில் நம்ம வாசிக்கும் போது அதான் தெரியுது. அப்போ தண்டனைக்குரிய பாவங்களுக்கு விலகி நம்ம ஓடணும். தண்டனைக்குரிய பாவங்களுக்கு, விசேஷமாக பாலியல் ரீதியான எந்த பாவங்களும், பார்க்கறதா இருக்கலாம், கேட்கறதா இருக்கலாம், பேசுறதா இருக்கலாம், அல்லது நடக்கிறதா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது தண்டனைக்குரிய பாவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் அந்த அழைப்பில் நிற்கிறதுக்குரிய அறிவுரைகளை எபேசு நிருபத்தில் எழுதியிருக்கிறார். எங்கிருந்து எழுதுகிறார்? சிறைச்சாலைக்குள்ளிருந்து எழுதுகிறார்.
இப்போ அழைப்பு முக்கியம். நீங்களாம் அழைக்கப்பட்டிருக்கீங்க, அழைப்பில் நில்லுங்க. பரிசுத்தத்தை விட்டு வெளியே போனீங்கன்னா வர்ற நஷ்டத்துக்கு ஆண்டவர் பொறுப்பாளி கிடையாது. ஏன்னா சர்ச்சுக்கு போன அப்படின்னா நீங்கள் எங்கே ஸ்கிப் ஆகி வெளியே போயிட்டீங்க, அதனால தான் அந்த தண்டனையை தவிர அவர் அதை கொடுக்கல. சிலர் பாவத்தை மறைச்சிட்டு என்ன செய்வாங்க, ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை கேட்பாங்க. பாவத்தை அறிக்கை செய்து விட்டால் தான் இரக்கம் கிடைக்குன்னு பைபிள் சொல்லுது. ஃபார்முலாவை மாற்றவே மாட்டார் ஆண்டவர், நம்ம தான் மாறணும். அதனால தான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை கவனிங்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்களை முன்குறித்திருக்கிறார் ஆண்டவர். ஆகவேதான் இங்கு உட்கார்ந்து இருக்கிறீர்கள், அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இந்த 4 கிளாஸை நீங்க பாஸ் பண்ணணும். தெரிந்து கொண்டவர்களை அழைத்தார், அழைத்தவர்களை நீதிமானாக்கினார், நீதிமானாக்கினவர்களை கனப்படுத்துகிறார். அந்த கனம் வரணும் அப்படின்னு சொன்னா அதற்குரிய ஓட்டத்தை ஓடணும். இன்னைக்கு ஜெமிமாவை உலகமே கொண்டாடுது. அவங்க அத்தனை ரன் 127 ரன் அடிக்கலைன்னா, 127 கரெக்ட் தானா, ரன் அடிக்கலைன்னா ஏன் நான் டீமில் இருக்கேன் கொண்டாடுங்கன்னு சொன்னாலும் கொண்டாட மாட்டாங்க. செயல் இருக்கணும். ரட்சிக்கப்படுவதற்கு கிரிகை தேவையில்லை, ரட்சிக்கப்பட்ட பிறகு கிரிகை இல்லாமல் பரிசு கிடையாது. நம்மெல்லாம் பந்தய சாலையில் ஓடுகிற ஓட்டக்காரர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய ஓட்டத்தில் கிரிகை இல்லாமல் பரிசு இல்லை, கிரிகை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. ஆஃப்டர் பிஃபோர் பிரிச்சுக்கணும். செல்வேஷனுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அதுக்குரிய வசனம், அதுக்குரிய அப்ளிகேஷன். ரட்சிக்கப்பட்ட பிறகு அதற்குரிய வசனம், அதுக்குரிய அப்ளிகேஷன். இதுதான் ஆண்டவர் என்ன சொல்றார், நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயந்திருக்குன்னு சொன்னது என்னன்னா, வசனத்தின் வழியாக தான் நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகவே அழைப்பு முக்கியம், அழைப்பில் நில்லுங்கள். நீங்கள் திருமணமானவர்கள் என்று சொன்னால் திருமணமான அந்த அழைப்பில் நில்லுங்கள். கணவனாய் இருக்கிறவர்கள் மனைவியை என்ன செய்யணும், நேசிக்கணும், அன்பு காட்டணும். மனைவியாக இருக்கிறவர்கள் புருஷனை கனம் பண்ணணும், கீழ்ப்படியணும். அன்பும் கீழ்ப்படியில் இருக்கிற குடும்பம் 2 சக்கரம் வாங்கின மாதிரி நல்லா போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. தேங்க்யூ. அப்போ நம்ம நல்லா கவனிக்கணும், நம்ம வாழ்க்கையில் என்ன அழைப்பு இருக்கோ அந்த அழைப்பு. இப்போ எனக்கு என்ன அழைப்பு இருக்கோ அந்த அழைப்பு விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நான் போகக்கூடாது, கரெக்டாக அதில் தான் போகணும். ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி கொடுக்கவே முடியாது. ஏனென்றால் அழைத்தவர் அவர் நடத்துகிறார், அவர் பாதையில் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி கவனிங்க. அப்போ நம்முடைய கிரிகைக்கேற்ற பலனை தான் ஆண்டவர் தருவார். அது ரொம்ப முக்கியம். ஆகவே கிரிகை செய்ய வேண்டும். மனுஷன் ரட்சிப்புக்கு கிரியை செய்ய வேண்டியதில்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய கிரியை நம்ம செய்தால்தான் பரிசு உண்டு. நீங்கள் அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் எபேசியரில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. இன்னும் கொஞ்சம் 2 பாயிண்ட்டுக்கு நம்ம போகணும். ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். தேவனுடைய செய்கையா இருக்கணும். அப்ப அப்படின்னா ஆக்ஷன், செய்கைன்னு சொல்லுவது கிரிகை, செயல் அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்ப 2 வசனத்தை ஏற்கனவே சொன்னதான் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினா சொல்கிறேன். ரோமர் 1:17 வாசிங்க. ரோமர் 1:17 வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்தினாலே மனுஷன் என்னவாக்கப்படுவான்,
நீதிமானாக்கப்படும். ரைட்டு, கவனிங்க. இது வந்து ரட்சிக்கப்படாதவர்கள் அப்ளை பண்ண வேண்டியது. சரி, ரட்சிக்கப்பட்டவங்க என்ன அப்ளை பண்ணணும்? யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 24 வசனம். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. இதிலே காண்கிறீர்களே. நல்லா கவனிங்க. இது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வசனம், அது ரட்சிக்கப்படுறவங்களுக்கு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. எந்த கிரிக்கை வேண்டாம், இந்த கிரிக்கை வேண்டாம், கடைசி வரைக்கும் ஓட முடியாது. ஏன்னா நியாயத்தீர்ப்பு நாளில் ஆண்டவர் என்ன செய்யலாம்? அவனவன் கிரிகளுக்கு ஏற்ற பலன் தான் கொடுக்குறாரு. எப்பா, நீ எவ்வளோ கிருபை யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அங்கே பலனே கிடையாது. கிருபை யூஸ் பண்ணி ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய கிரியை செஞ்சு அங்கே போகணும். ஆத்மாதயம் பண்ணுறது, ஜெபிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது, ஊழியம் செய்வது, பாடுகளை அனுபவிப்பது, பிறருக்கு உதவுவது, சோஷியல் ஒர்க்கு செய்வது, உணவில்லாதவருக்கு உணவு கொடுப்பது, உடை இல்லாதவருக்கு உணவு, இதெல்லாம் கிரியை. இந்த கிரியை இல்லாமல் நீங்கள் நீதிமானாக்கப்பட முடியாது. விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறது உண்மை, கிரியினால் நீதிமானாக்கப்படுகிறது உண்மை. ரெண்டுமே பேலன்ஸாக போகணும். லா அண்டு கிரேஸ் ரெண்டுமே சரியாக ட்ராவல் பண்ணணும். லாவை எங்கே அப்ளை பண்ணணுமோ அங்கே அப்ளை பண்ணணும், கிரேஸை எங்கே அப்ளை பண்ணுமோ அங்கே அப்ளை பண்ணணும். ஒரு நாணயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பக்கம் இருக்குது. ஒன்று அதிகாரம், இன்னொன்று வேல்யூ. அத்தாரிட்டி அண்ட் வேல்யூ சேர்ந்தது தான் என்னது? நாணயம். அதே போல் கிரேஸ் அண்டு லா ரெண்டுமே சேர்ந்தது தான் என்னது? கிறிஸ்தவம். இல்லைங்க, கிரேஸ் மட்டும்தான் போனோம்னா அது ஹைப்பர் கிரேஸில் போய் கடைசியில் சைபர் கிரேஸில் போய் நின்றுடும், வேலையை செய்யாது. லாவ்லே போனீங்கன்னா அங்கே ரட்சிப்பே இருக்காது. லாவில் போய் நின்றுக்க வேண்டியதான், நியாயப்பிரமாணத்தில் போய் நின்றுக்க வேண்டியதான். அப்போ ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்யும்பொழுது அவருடைய கிரியை நடப்பித்தால் அவருக்கு முன்பாக நம்ம போய் பரிசுகளை வாங்குகிற பிள்ளைகளாக காணப்படுவோம். அல்லேலூயா. இந்த 2 வசனத்தை நீங்கள் கவனமாய் தியானிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. 2வது, தெரிந்து கொண்டார். அழைத்தவர்களை தெரிந்து கொள்கிறார். ஏன் தெரிந்து கொள்கிறாருன்னா அவருக்கு பயந்து நடக்கிறதுக்காக தெரிந்து கொண்டார். நான் உங்களை எல்லாரையுமே 24 மணி நேரம் பார்க்க முடியாது, வாரம் வாரம் உங்கள் வீட்டுக்கும் வர முடியாது. ஆனால் கர்த்தர் வந்துக்கிட்டே இருப்பார், அங்கே தான் வீட்டில் தங்கியிருப்பார். அவருக்கு நீங்கள் பயப்படணும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29 வசனம். நீதிமொழிகள் 1:29. கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனான் அப்படின்னு இருக்கு. கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுறதை தெரிந்து கொள்ளும்போது தான் அங்கே ஆசீர்வாதம் கிடைக்கும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31 வசனம். ஆண்டவர் ஒரு உதாரணத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, வருகையில் யார் சேர்க்கப்படுவாங்கன்னா தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்படுவார்கள். வாசிங்க மத்தேயு 24:31. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு, பலமாய் தொனிக்கும் சத்தத்தோடு எக்கால தொனிக்கும் பொழுது அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் உள்ள 4 திசைகளிலிருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாம் கூட்டி சேர்ப்பார். யாரை? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை. நீங்க அழைப்பில் நின்னதான் தெரிந்து கொள்ளப்படுவீங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் கனம் உண்டாகும், மகிமை உண்டாகும். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போகும்பொழுது நம்ம எல்லாம் சும்மா ஓடிட்டு இல்லை, சும்மா பாடுபட்டுக்கிட்டு இல்லை, கர்த்தருக்காக இந்த உலகத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேரும் பொழுது தான் பரிசு கிடைக்கும். ஒரு முறை ஆப்பிரிக்கா மிஷினரியா இருந்த ஒருத்தர் கப்பல் ஏறி அமெரிக்க தேசத்தை வந்தாராம். அதே கப்பல் அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் வந்து இறங்கினாரா. அப்போ வந்து பார்த்தாங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு பயங்கரமான வரவேற்பு, பயங்கர மரியாதை எல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு போனாங்களா. இந்த மிஷினரி கூப்பிட ஒருத்தருமே வரலையா. அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே இந்த பிரசிடெண்ட்டுக்கு இவ்வளோ மரியாதை, இவ்வளோ வரவேற்பு, இத்தனை பேர் வந்தாங்க, என்னை கூப்பிட்றதுக்கு ஒருத்தருமே வரலையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கத்தோடு கேட்டாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ இன்னும் கரை வந்து சேரலை, அங்கே வரும்போது நான் தருவேன்னாராம். நமக்கு மகிமை கனெல்லாம் எங்கே உண்டாகும்?
அக்கறை சேரும் பொழுது வரும். இந்த உலகத்தினுடைய மகிமை இல்லை, அந்த மகிமையே வேற லெவல்ல இருக்கும், அந்த கணம் வேற லெவல்ல இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஸ்தேவான் கல் எறியப்பட்டு கொல்லப்படும் பொழுது அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். பிதாவின் வலது பரிசத்திலே தேவ குமாரனாகி இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று ஸ்தேவானை வரவேற்றார். அவ்வளோ பெரிய தேவன் நமக்கு வரவேற்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே, உம்மாக மாறிட உலகை மறக்கிறே. நான் உம்மாக மாறிட உலகை மறக்கிறே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னதமான தேவன் ஒரு மனுஷனுக்காக எஞ்சி நின்னார் பாருங்க. அதை விட என்னங்க இருக்கு? நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போங்க, நின்றுட்டு தான் பேசணும், உட்கார்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு பெரிய அதிகாரியை பார்க்க போகிறீங்கன்னா என்ன வேணும்னு கேட்பாங்க, போயிட்டே இருக்கணும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவருக்காக ஓடுகிறவர்களை, அவருக்காக உழைக்கிறவர்களை, அவருக்காக சாட்சியாக இருக்கிறவர்களை, அழைப்பலி நிற்கிறவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வரவேற்கும்படியே எழுந்து நிற்கிறார். கடைசியாக உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20 வாசிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நல்லா கவனிங்க. உங்க அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், இதுல உண்மையா நின்னீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஓவர் நைட்ல பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆனா உண்மையில் அவங்க இருக்காங்களா அப்படின்னா, சங்கீத புஸ்தகம் 12ஆம் சங்கீதத்தில் 1-2 வசனத்தை வாசித்து பாருங்க. 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ரட்சியும் கர்த்தாவே பக்தியுள்ளவன் அற்று போகிறான். உண்மையுள்ளவன் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறாங்களாம். உண்மையுள்ளவங்க, உண்மையில்ல கணவன் மனுபுத்திரில் குறைஞ்சிருக்கான், உண்மையில மனைவி மனுபுத்திரில் குறைஞ்சிருக்காங்க. அல்லேலூயா. மெட்ராஸில் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா மணி பர்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் சில பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. எங்கேயோ போகணுன்னா அதுக்கேற்ற வேஷம் போடுவாங்க, அப்படி போவாங்க. மறுபடி பார்த்தீங்கன்னா வேஷம் மாறிடுவாங்க. வீட்டுக்கு போகல வேறு மாதிரி இருப்பாங்க, வெளியில் வரப்போது வேறு மாதிரி இருப்பாங்க. பல விதத்தில் நடக்குது. உண்மையுள்ளவர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப அரிதான காரியமாக இருக்குது இந்த காலத்தில். கணவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கரெக்டாக வராரா மனைவியால் சொல்ல முடியல. ஆகவே அவன் என்ன செய்கிறா, அப்பப்போ ஃபோன் பண்ணி கணவனை செக் பண்ணுறா. கணவனுக்கு மனைவி மேலே சந்தேகம், அப்பப்போ ஃபோன் பண்ணி மனைவியை சந்தேகிக்கிறா. இப்படி போன வாழ்க்கை உண்மை எங்கே இருக்கிறது? உண்மையுள்ள மனுஷனுக்கு என்ன கிடைக்கும்? பரிபூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் உங்கள் குடும்பம் முழுசும் உண்மையுள்ள குடும்பமாக கர்த்தர் மாற்றுவார். சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தைகள் அவர்களுடைய எதிர்காலங்கள் எல்லாம் பெரிய ஆசீர்வாதம் வாங்கும். அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் தாலி கட்டாமல் யாராவது கல்யாணம் முடிச்சிருக்கீங்களா?
யாரும் இல்லைல்ல, எல்லாருமே கட்டியிருக்கீங்க என்ன தவிர. ஏதோ அடையாளம் இருக்கா கல்யாணம் ஆனதுக்கு? கேட்பாங்க யாருங்க இதுன்னு கேட்டால் சொன்னால் தான் தெரியும். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்திருக்கோம். அவர்களும் எனக்கு துரோகம் பண்ணல, நான் அவர்களுக்கு துரோகம் பண்ணல. இது வரைக்கும் அவங்க ஊருக்கு போனாலும் சரி, வந்தாலும் சரி, அவங்க ஃபோன் பேசினாலும் சரி, எதுவுமே பிரச்சனை கிடையாது. உண்மையாக இருக்கிறதுனால தான் இந்த சபையை நடத்த முடியுது. நீங்கள் எப்போ தெரியுமோ உண்மை தடுமாறும்? நீங்கள் ஆபாசமான கருத்து, ஆண்கள் நிறைய ஆபாசத்தை பார்க்கறதுனால தான் குடும்பத்தில் பிரச்சனை. மொபைலில் பல பெண்களுடைய டான்ஸை பார்க்கறது, சட்டையை பார்க்கறது, ஃபேண்ட்டாக பார்க்கறது, கிழிச்சு விட்டு டான்ஸை பார்க்கறது, டூயட் சாங்கை பார்க்கறது, சும்மா தான் பார்க்குறேன்றது. பார்க்க வேண்டியவளை பார்க்காம பார்க்க வேண்டாதவளை பார்க்கறது பிரச்சனை தான் வரும். உண்மை இல்லை. கணவன்மார்கள் பயங்கரமாக சொல்லுவாங்க நான் எதுவுமே பண்ணலன்னு. உங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், எவ்வளோ அசிங்கமானதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். பிள்ளைகளாம் அதுக்கு இளைச்சவங்க கிடையாது. அவங்களும் டிக்டாக்ல இருந்து என்னென்னமோ இருக்குது, எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுப்பாங்க, வறுத்து எடுப்பாங்க. உண்மை இல்லைன்னா, பரிசுத்தம் இல்லைன்னா குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. உண்மையுள்ள மனுஷன் மனுபுத்திரரிலே குறைஞ்சிருக்கிறாங்க. எல்லாம் கவனிங்க. பேரண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து உங்கள் குழந்தைகள் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி. அப்போ கர்த்தர் அந்த பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு என் பிள்ளைகளை குறித்து என்ன சொன்னாரோ அதெல்லாம் ஆண்டவர் செஞ்சுருக்கிறார். ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கு பின்னாடி எங்களுடைய ஜெபம், கண்ணீர், போராட்டம், உபவாசம் கணக்கே கிடையாது, கணக்கே கிடையாது, அளவே கிடையாது. அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இன்றைக்கி இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் என்னுடைய பெற்றோர்கள் விட்ட கண்ணீர், பிரயாசம், உபவாசம், ஜெபம் கணக்கே கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருப்பார். யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க கண்ணீர் விடும்பொழுதெல்லாம் அந்த கண்ணீரை துருத்தியில் பிடிச்சு வைப்பாங்க. எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்கோன்றத இப்போ இந்த ஒரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறாங்கன்னு அவங்க யூத பெண் கண்ணீர் வரும்பொழுது அந்த கண்ணீரே 2 துருத்தி இருக்கும், தோலில் செஞ்ச ஒரு துருத்தி. அதை பிடிச்சி வச்சுட்டு அந்த பெண்ணுக்கிட்ட காட்டுவாங்களா, உனக்காக பாரு எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்காங்க. யூதர்களுக்கு இன்றைக்கி அந்த பழக்கம் இருக்குது. அதனால தான் சொல்கிறார்ல தாவீது, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே அல்லவோ வைத்திருக்கிறேன். நீங்கள் கூட பிடிச்சி வைங்க ஒரு கண்ணாடி பாட்டிலில். உங்கள் பிள்ளைகள் அந்த கண்ணீர் துளிகளை பார்க்கும்பொழுது உண்மையாக மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகாரின் கண்ணீரை பார்த்துதான் கர்த்தர் அவனுக்கு தண்ணீர் துறவி கொடுத்தார். அன்னாளின் கண்ணீரை பார்த்துதான் தேவன் சாமுவேலை கொடுத்தார். உண்மையுள்ள மனிதர்கள் எல்லாருடைய கண்ணீருக்கும் தேவன் அவர்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆபிரகாமுடைய தியாகத்தை பார்த்தான் ஈசாக்கை பிதாக்களுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார். வசனம் இல்லாத வாழ்க்கையில் எதையுமே நாம் சாதிக்க முடியாது. ஆகவே இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. என்ன தெரியுமா? உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சீக்கிரத்தில் துளிக்கும்னா அழைக்கப்பட்டவர்களாக இருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருங்கள், உண்மையுள்ளவர்களாக இருங்கள். அப்பொழுது அபரிதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்களோ எழுந்து நின்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கரம் உங்களை தொடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you Lord Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. எழுந்து நிற்கிறபடி பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. They are committing their life. உமக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றியோடு நான் துதி பாடுவேன்,
எந்தன் இயேசு தேவனை எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனை எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. எங்கள் அன்பு பிதாவே, எழுந்திருக்கும்படி பிள்ளைகளை நீர் கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதியும். உங்களுடைய வலது கையை உங்கள் தலையின் மேலே வையுங்க. கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது, ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. ஓவர் நைட்டில் ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல அற்புதம் செய்கிற அவருடைய கரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக கடந்து வருகிறது. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக கடந்து வருகிறது. ஆண்டவரோடு கனெக்ட் ஆகுங்க. ஆவியில கனெக்ட் ஆகுங்க. ஆவியில கனெக்ட் ஆகுங்க. ஆவியில கனெக்ட் ஆகுங்க. துர்குணத்தை விட்டு ஒழியுங்க. பிடிவாத்தை விட்டு ஒழியுங்க. சாத்தானுடைய வார்த்தைகளை விட்டு ஒழியுங்க. அன்பை நாடுங்க. ஞான வரங்களை தேடுங்க. ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டிய எண்ணத்தை தவிர வேற எதையும் உள்ள கொண்டு வராதீங்க. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. God will touch you. God will touch you. Shagala rabala raba shagabara diala rankara diala rabama orabalara shagabara diana rankaramo siala rabama liparaka rashi karaduna rankaramo siala rankaramo diala rabama liparaka rama shikabara siala rabama எல்லா தடைகள் கட்டுகள் விலகி ஓடுகிறது என்று பார்க்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறதான அந்தகாரத்தின் கிரியை கர்த்தர் இப்பொழுதே விரட்டுகிறார். உன் குடும்பத்தை விட்டு அந்தகாரம் ஓடுகிறது. சமாதான கேடு வெளியேறுகிறது. குழப்பத்தை கொண்டு ஆவிகள் வெளியேறுகிறது. பிரிவினை ஆவிகள் வெளியேறுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய விடுதலை பெற்றுக்கொள். ஆண்டவருடைய விடுதலை பெற்றுக்கொள். ஓ ரபல ரபா ஷகபர தியலரங்கரமதியா ரீகபலர ஷகரதன ரபதியலரபமா. ஹalleluya hallelujah 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 ரீகபரபா. எல்லாரும் ஆவிலே நிறைந்து கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய விடுதலை நிரந்தரமாக 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 உன் குடும்பத்திலே வந்து தங்குகிறது. இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தருடைய கரம் உன்மேல் இறங்குகிறது. அந்த ஆவியை கர்த்தர் விரட்டுகிறார். வெளியேறுகிறது. டெலிவரன்ஸ் 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 in the name of Jesus. Shakala rabala raba shagabara dana raba baba lipa rakarama shagabara diala rankarama diala rabama. Hallelujah hallelujah. கடனுடைய எல்லா பிசாசினால் வந்த கடன்கள், மனித தவறினால் வந்த கடன்கள் இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்கப்படுகிறது. அதற்குரிய வழி திறக்கப்படுகிறது. கடன் இல்லாமல் வாழக்கூடிய வழியை கர்த்தர் திறக்கிறார். பெருக்கத்தின் ஆசீர்வாதம் வருகிறது. பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை வலது கையை நீட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, பெருக்கத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுங்கள். பெருக்கத்தை கொடுக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் பெருக்க உண்டாவதாக, பெருக்க உண்டாவதாக, அது நிலைத்திருப்பதாக, பெருகுவதாக, லட்சங்கள் வருவதாக, லட்சங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக, லட்சமாக உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக, இடமில்லாதவருக்கு இடம் வருவதாக, வீடு இல்லாதவருக்கு வீடு வருவதாக, வேலை இல்லாதவருக்கு வேலை வருவதாக, திருமண தடைகள் நீங்குவதாக, அற்புதம் நடைபெறுவதாக. எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் கொடுத்த எல்லா விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இதை தொடர்ந்து உள்ளதான ராபோஜனபந்தி ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மேம்படுத்த ராஜ்யத்தை கட்டுகிற சிந்தனை தவிர, ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற சிந்தனை தவிர வேறு சிந்தனைகள் எதுவும் இவர்களுக்குள்ள நுழையாதபடி அவைகளை நான் பேன் பண்ணுகிறேன், ஸ்டாப் பண்ணுகிறேன். அவைகளுடைய எல்லா டேட்டாஸையும் இயேசுவின் நாமத்தில் டெலீட் பண்ணுகிறேன். இல்லாமல் போவதாக. உம்முடைய வார்த்தை மட்டுமே ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் தங்கி கிரியை செய்யட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. இருதய கையை சொல்லுவோமா? என் ஆத்துமாவே
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் காவலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் உங்கள் மீது உங்கள் சந்ததி மீதும் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் சத்தியத்தையும் ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்துவாராக. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நடத்துவதாக. கர்த்தருடைய வெளிச்சத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மனதார ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.